Hi friends, how are you all? Welcome to my channel Padmavati Art Food and Life. இன்னைக்கு திரு ஆடி பூரம் ஆண்டாளோட திருநட்சத்திரம். திரு ஆடி பூரத்து ஜெகத்துதித்தோள் வாழியே அப்படின்னு சொல்லுவா. ஸோ இன்னைக்கு ஆண்டாளோட திருநட்சத்திரம். இந்த திரு ஆடி பூரத்தோட ஸ்பெஷல் என்ன பண்ணணும்னா, பிரசாதம் நைவேத்தியம் என்ன பண்ணணும்னாக்க அக்கார வடிசல் தான் வந்து ஆடி பூரத்துக்கு விசேஷம் அப்படின்னு சொல்லுவா. ஆக்சுவலாக நான் வந்து 18ஆம் பேருக்கு வந்து அக்கார அடிசல் நான் பண்ணிட்டேன். இப்போ தான் பண்ணினேன், ஒரு 4-5 நாள் தான் ஆறுது. ஸோ அதனால் இன்னைக்கு வந்து இன்னும் ஒரு ஸ்பெஷல் ஐட்டம், கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடிச்சது, ஆண்டாளுக்கும் ரொம்ப பிடிச்சது, கல்கண்டு பொங்கல். இன்னைக்கு நம்ம திரு ஆடி பூர ஸ்பெஷல் கல்கண்டு பொங்கல் பண்ண போகிறோம். கல்கண்டு பொங்கலுக்கு என்ன பண்ணணும்னா, அரிசியை நல்லா களைஞ்சிட்டு பாலில் தான் வேக வைக்கணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாலில் தான் அரிசியை வேக வைக்கணும், தண்ணி ஊற்றி வேக வைக்கக்கூடாது. பாலில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கல்கண்டு வந்து பெரிய கல்கண்டாக இருந்தாலும் சரி, நல்லா பெருசாக கல்கண்டு இருக்கும் அதாக இருந்தாலும் சரி, இந்த மாதிரி டைமண்ட் கல்கண்டாக இருந்தாலும் சரி, இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா மிக்சியில் பொடி பண்ணிப்போம். இதை பொடி பண்ணிட்டோம்னாக்க, மிக்சியில் பொடி பண்ணிட்டு பண்ணோம்னாக்க உங்களுக்கு ஈஸியாக கரைஞ்சிரும். ஏன்னா வந்து இது பாலில் வேக வைக்கிறது, குக்கரில் வச்சு வேக வைக்க போகிறோம். நல்லா 4-5 விசில் விட்டுட்டதுக்கப்புறம் பார்த்தேன்னா நல்லா குழஞ்சி வெந்திருக்கணும். குழஞ்சி வெந்ததுக்கப்புறம் பார்த்தேன்னா இந்த கல்கண்டை நல்லா அரைச்சிட்டு அதோட போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு கிளறி முந்திரி பருப்பு, திராட்சை, ஏலக்காய் பொடி போட்டு இறக்கினா முடிஞ்சு போச்சு. ரொம்ப ரொம்ப சிம்பிள். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். யார் வேணாலும் கார்த்தால் அவசரத்தில் கூட ஜம்முன்னு பண்ணி போட்டுடலாம். ஸோ இப்போ நான் இதை களைஞ்சிட்டு உங்களுக்கு நான் அளவு மெஷர்மெண்ட்லாம் இன்க்ரீடியன்ஸ்லாம் நான் போடுறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்த்துக்கோங்க. இப்போ நான் சொல்கிறேன். இதில் நான் வந்து 3/4 கப்பு அரிசி எடுத்துட்டுருக்கேன். இந்தமாரி சின்ன கப்பு தான், 50 கிராம் இருக்கும், அவ்வளோதான். நான் நிறையாலாம் பண்ணலை, யாரும் நிறைய சாப்பிட்றதுக்கு இல்லை, அதனால் கம்மியாக தான் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஆற்றுக்கு ஏற்ற மாதிரி, உங்கள் வீட்டில் எப்படி பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அளவு எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நான் வந்து 3/4 கப்பு அரிசி எடுத்துட்டுருக்கேன். 3/4 கப்புக்கு நல்லா 2 கப்பு பால் விடணும். 2 கப்பு நல்லா களைஞ்சிட்டு 2 கப்பு பால் விட்டு நம்ம குக்கரில் வச்சு ஒரு 5 விசில் விட போகிறோம். களைஞ்சிட்டு பாலை ஊற்றி காமிக்கிறேன் உங்களுக்கு. நல்லா 4-5 வாட்டி அரிசியை களைஞ்சிட்டு இதை பாருங்க, பால், இந்த அரிசியை வந்து பாலில் தான் ஃபுல்லாக நல்லா ஒரு கிளறிட்டு, நல்லா காய்ச்சின பாலாக இருந்தாலும் சரி, பச்சை பாலாக இருந்தாலும் சரி, ஏன்னா அது திருப்பி வேக தான் போகிறது நன்னா. ஸோ பச்சை பாலாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்கள்கிட்ட காய்ச்சின பால் இருந்தாலும் வச்சு நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் அகலமான பாத்திரமாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மூடி வச்சு குக்கரில் வேக வைக்கணும். ஏன் மூடி வச்சு வேக வைக்கணும்னு சொல்கிறேன்னாக்க, பால் வந்து பொங்கும். ஸோ அதுவுமே பொங்கி வழியும். அதனால தான் நம்ம மூடி வச்சுட்டு நல்லா வேக வச்சோம்னாக்க உங்களுக்கு அதை ரொம்ப பொங்கி வெளியில் வராதைக்கு இருக்கும். அதனால தான். ஸோ இது வெந்து ஒரு 5-6 விசில் விட்டு வெந்து நல்லா குழைய வேகணும். வெந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணுவோம்னா, அது வேகட்டும். அது வேகிறதுக்குள்ளே இப்போ வந்து இந்த கப்பால் 1 கப்பு 3/4 கப்பு அரிசி எடுத்துட்டேன் இல்லையா. இந்த கப்பால் 3/4 கப்பு அரிசி, 2 கப்பு பால் எடுத்துட்டுருக்கேன். அதுக்கு நம்ம கல்கண்டு எவ்வளோ போடணுன்னாக்க 1/2 கப்பு போடலாம் தாராளமாக. 1/2 கப்பு கல்கண்டு போடலாம். ஸ்வீட் கம்மியாக சாப்பிட்றவா வந்து 1/2 கப்பு, நன்னாவே ஸ்வீட் சாப்பிடுவோம், எங்கள் ஆத்தில் எல்லாருமே ஸ்வீட் நன்னா சாப்பிடுவோம் அப்படிங்கிறவா 2 கப்பு தாராளமாக இந்த கல்கண்டை 2 கப்பு போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக 1:2 தான் கணக்கு. 1க்கு 2 பங்கு, அதாவது 3/4 கப்பு அரிசி போட்டோம்னாக்க அதுக்கு வந்து 1/2 கப்பு கல்கண்டு போட்டுருக்கோம். இதுதான் கணக்கு. நீங்கள் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்வீட் சாப்பிட்றவாளாக இருந்தாக்கா கண்டிப்பாக இதுக்கு பாலும் வந்து நல்லா ஃபுல்லாக, இதால் 2 கப்பு ஃபுல்லாக பால் ஊற்றிருக்கோம். 3/4 கப்புக்கு வந்து 2 கப்பு ஃபுல்லாக பால் ஊற்றிருக்கோம். 3/4க்கு 1/2ங்கிறது 1:2ன்னு வரும். அதை விட கொஞ்சம் அரை கப்பு ஜாஸ்தி ஊற்றிருக்கோம். அதனால் ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து கூட குறைச்சி உங்களோட நீங்கள் எவ்வளோ சாப்பிடுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க கல்கண்டு. இது டைமண்ட் கல்கண்டு நான் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பெரிய கல்கண்டாக இருந்தாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். பெரிய கல்கண்டுனா அதில் ஸ்வீட் ஜாஸ்தியாக இருக்கும். டைமண்ட் கல்கண்டை விட அதை கட்டியாக இருக்கும் பாருங்க. அந்த கல்கண்டில் வந்து ஸ்வீட் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து அளவு பார்த்து போட்டுக்கோங்க. இப்படி கொஞ்சம் குறைன்னு சர்க்கரை மாதிரி தான் அரைச்சி வச்சுட்டு இருக்கேன். கொஞ்சம் நைஸாகவும் இருக்குது, அதே சமயத்தில் 1-2மா பாருங்கள் கல்கண்டு தெரியறது. இது வந்து அப்புறமா அது வாயில் கடிபட்டுதுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். வாயில் கடிபட்டு அது கரைஞ்சி போயிடும். ஆக்சுவலி இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் குறைன்னு தான் நம்ம
சக்கரை பதத்தில் சக்கரை மாதிரி நம்ம கொஞ்சம் அரைச்சி வச்சுக்கலாம். நைஸ் சக்கரை மாதிரி அரைச்சி வச்சுக்கிறேன். இப்போ இது ஒரு 5-6 விசில் வரட்டும். அதுக்கப்புறமா உங்களுக்கு கலந்து காமிக்கிறேன். பாருங்க, மூடி வச்சு வேக வச்சதுனால பால் துளி கூட பொங்கி வெளியில் வரல. நல்லா வெந்திருக்கு. இப்போ இது மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுடணும். ஏன்னா அது வந்து கல்கண்டில் போட்டால் சாதம் வந்து உரத்துக்கும். அதனால் இப்போ இந்த கல்கண்டில் கொஞ்சம் போரும். இன்னும் ஒரு கொஞ்சோண்டு ஒரு அதில் வந்து ஆல்ரெடி நான் வந்து 2 கப்பு பால் ஊற்றிருந்தேன் இல்லையா. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி, ஏன்னா அந்த இது கரையிறதுக்காக, கல்கண்டு கரையிறதுக்காக இன்னும் 1 கப்பு, டோட்டலாக 3 கப்பு பால் நம்ம எடுத்துட்டுருக்கோம். 3/4 கப்பு அரிசிக்கு 3 கப்பு பால். அதாவது 2 கப்பு பால் ஊற்றி நல்லா வேக வச்சிட்டோம். 1 கப்பு பால் வந்து இந்த கல்கண்டு கரையிறதுக்காக ஊற்றிருக்கோம். தண்ணி ஊற்றிவும் கரைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் பால்லே பண்ணால் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கிருஷ்ணருக்கும் ஆண்டாளுக்கும் ரொம்ப 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 பிடிச்சது. எங்காத்து கிருஷ்ணரும் ஆண்டாளும் இப்போ சாப்பிட போகிறா. அதுக்கு தான் இது பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கொஞ்சம் கரையணும். கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க. நல்லா போட்டு மசிச்சுட்டேன், உருவே தெரியாமல் மசிச்சு வச்சுருக்கேன். இதை வந்து அதில் போடணும். அதில் போட்டு கிளறிட்டு அதுக்கப்புறமா திராட்சை முந்திரி பருப்பு கொஞ்சம் நெய்யில் அதில் மேலே தாளிக்கணும். இது ஏலக்காய் பவுடர், குங்குமப்பூ இதுவும் போடலாம். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா கல்கண்டு கரைஞ்சிடுத்து. இப்போ இதை எடுத்து இதில் போட்டு கலக்கிறேன். இது பாருங்க, இப்போ கொஞ்சம் செமி சாலிடாக இருக்குது. இது அப்படியே இறுகின்றும். நல்லா கிளறணும். கொதிக்க கொதிக்க பார்த்தீங்கன்னா அது பாருங்க நல்லா குழஞ்சு நான் அந்த இது உருகின்னு வந்திருக்கு இல்லையா. நம்ம கல்கண்டு போட்டோம். இந்த கல்கண்டு நல்லா உருகி இந்த மாதிரி கொஞ்சம் தளத்தலைன்னு வந்திருக்கு. இது அப்படியே கெட்டியமாக போகும். கெட்டியமாக போய் நல்லா அப்படி வரும். நல்லா நம்ம சக்கரை பொங்கல் மாதிரியே தான் வரும். தளத்தலைன்னு இருக்கும். கொஞ்சம் தளத்தலைன்னு இருந்தால் தான் நல்லா இருக்கும். கொஞ்சம் தளத்தலைன்னு சக்கரை பொங்கலாட்டம் இருக்கணும். அதுக்கப்புறமா வந்து நம்ம நீங்கள் வெள்ளையாகவே வேணும் அப்படின்னா குங்குமப்பூ போட வேண்டாம். குங்குமப்பூ போட்டால் கொஞ்சம் வந்து கலர் மாறிட்டு நல்லா இருக்கும், வாசனையாக இருக்கும். இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு இருக்கும், இதில் கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றலாமா அப்படின்னு. ஊற்றக்கூடாது. கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ணாதீங்க. பிகாஸ் நம்ம கல்கண்டு போட்டிருக்கோம். இது கல்கண்டு பொங்கல். கண்டென்ஸ்டு மில்க்னாக்கா அதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அதுக்கும் இதுக்கும் சரியாக வராது. ஒன்லி ஃபுல் அண்ட் ஃபுல் மில்க். மில்கில் தான் வேக வைக்கிறோம் சாதத்தை. ஸோ சாதம் ஃபுல்லாக மில்கில் பாலில் நல்லா வெந்துடும். இப்போ நான் வந்து 3/4 கப்பு அரிசிக்கு 3 கப்பு பால் ஊற்றிருக்கேன். 1.5 கப்பு கல்கண்டு எடுத்துட்டு இருக்கேன். இதுதான் மெஷர்மெண்ட்டு. இது நான் வந்து இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். இது பாருங்க, கொஞ்சம் கெட்டியும் ஆகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இங்கே நெய் போட்டு நம்ம இதை வறுத்துப்போம். முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்துப்போம். இது பாருங்க, கெட்டியும் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பவுடர், நான் கொஞ்சம் பாதாம் பிஸ்தா இதெல்லாம் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பவுடர், அப்புறம் கொஞ்சோண்டு குங்குமப்பூ போட்டிருக்கேன். இந்த பாதாம் பிஸ்தாவெல்லாம் கொஞ்சம் அரைச்சி போட்டோம்னா கொஞ்சம் ரிச்சாக நல்லா இருக்கும். ஸோ இதோட ஏலக்காய் பவுடரையும் போட்டிருக்கேன். இதோட நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். கொஞ்சம் கெட்டியுமாகட்டும். அதுக்குள்ளே நம்ம இங்கே அடுப்பில் முந்திரி பருப்பை வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பை போட்டுட்டு நெய் ஊற்றுறேன். அதில் முந்திரி பருப்பு திராட்சையை வறுத்து போட்டுட்டேன். கல்கண்டு பொங்கல் ரெடி. இப்போது ஆண்டாளுக்கு அதை நெய்வேத்தியம் பண்ண போகிறோம். ஆடி பூரம் ஆண்டாள் நெய்வேத்தியம் கல்கண்டு பொங்கல். இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிள். ஓகே, கண்டிப்பாக பண்ணுங்கள். இப்போ எங்கள் ஆத்து ஆண்டாளை வந்து பார்த்துட்டு அப்புறமா போகலாம். நம்ம எங்கள் ஆத்து குட்டி ஆண்டாள் க்யூட்டாக இருக்கான்ல. இது நான் பண்ணினது. பாவாடை சட்டையெல்லாம் நான் கையால் தைச்சேன். கிருஷ்ணர் வந்து கல்கண்டு பொங்கல்னோடனே அம்மா நானும் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவரும் வந்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கார். அவர் பர்த்டேக்கும் நிறையா பண்ணுவேன். இப்போ அவரோட பர்த்டேயும் வருது. குட்டி பாப்பா கிருஷ்ணர் பர்த்டேயும் வருது. ஸோ அதுக்கு நிறையா பண்ணுவேன். இன்னைக்கு கல்கண்டு பொங்கல்னோடனே நானும் உட்காந்துப்பேன் வந்து உட்காந்துட்டு இருக்கார் அவரும் ஆண்டாளோட. ஆண்டாள் பாருங்க, கொண்டையெல்லாம் அழகாக போட்டுண்டு
ஜம்முன்னு புது ட்ரெஸ் எல்லாம் அழகா தைச்சு போட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ ஆண்டாளுக்கு மாமாம் கொடுக்க போறேன், கல்கண்டு பொங்கல் கொடுக்க போறேன். நீங்களும் கல்கண்டு பொங்கல் பண்ணுங்க. எந்த ஒரு பண்டிகையா இருந்தாலும் கல்கண்டு பொங்கல் பண்ணலாம். ஸோ பண்ணுங்க, பெருமாளுக்கு நைவேத்தியம் வைங்க. ஓகே, please subscribe my channel Padmavati Art Food and Life. Please share with your friends. Thank you. Bye bye.